வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் ஃபன் பட்டர் ஜாம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ரோஸ்ட் இல்ல டோஸ்ட். எந்த படத்துக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாவாதியாரே. வாவாதியார் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன அடுத்த ஒரு திரைப்படம். நலன் குமாரசாமியோட டைரக்ஷன்ல கார்த்தி, கிருத்தி ஷெட்டி, சத்யராஜ், ராஜ்கிரண் மற்றும் பலர் இதுல நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயண மியூசிக்ல இது ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். படத்துல எம்ஜிஆரோட கொள்கைகளை கடைபிடி நடக்கிற மாதிரி ஒரு தாத்தா. அவருக்கு வந்து எம்ஜிஆர் சினிமா பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் வருது எம்ஜிஆர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. பேரலி வந்து பாத்தீங்கன்னா பேரனும் பிறக்கிறான். காலில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மச்சம் இருக்கு. சரி, இதுதான் எம்ஜிஆரோட அடுத்த பிறப்பு அப்படின்னு நினைச்சு எம்ஜிஆரோட கொள்கைகள்னா இவரும் அவருக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்து நல்லபடியா பாத்துக்கிறாரு. எந்த வித தப்பும் செய்யக்கூடாது, அது மாதிரி ஒரு கொள்கைகளோட வளர்க்குறாரு. ஆனா வளர வளர பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் இந்த கொள்கைகள் மேலேயும் சரி, தாத்தா மேலேயும் சரி கொஞ்சம் வெறுப்பு வருது. ஸோ லைஃப்ல எதுவுமே இந்த கொள்கைகள்லாம் கடைபிடிச்சிட்டு இந்த இந்த காலகட்டத்துல நடக்க முடியல அப்படிங்கிறப்போ இவர் ஒரு கரப்டடான ஒரு பாதையில தள்ளப்படுறாரு. அண்ட் நல்லாவும் அதுல சம்பாதிக்கிறாரு. ஆனா அது தாத்தாக்கு தெரியல. இன்ஃபேக்ட் கார்த்தியோட பேர் வந்து ராமு படத்துல. இவருக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. ராமோட லைஃப்ல எதிர்பாராம நடக்க போற சம்பவம் என்ன, இந்த கொடுத்த அசைன்மெண்ட் அவர் முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வாவாதியாரோட கதை சுருக்கம். படத்துல பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி லைக் வாட் யூ ஃபீல், லைக் உனக்கு எப்படி இருந்துச்சு படம்? ஒர்க் அவுட் ஆச்சு? ஸோ இப்போ இதுல ஒர்க் அவுட் ஆனது என்னன்னா, எனக்கு அந்த ஐடியாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து அந்த ப்ரிமைஸாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ப்ரிமைஸே ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ரிமைஸ். என்னன்னா லைக் எம்ஜிஆர் அவர் வந்து லைக் இன்னைக்கு காலகட்டத்துல எம்ஜிஆர் வந்து அவருடைய கொள்கைகள், அவருடைய ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சு அவர் இன்னைக்கு இருந்தாருன்னா, அவர் எப்படி இந்த கரப்ஷன், இந்த தப்பான இந்த ஒரு கிரைம்ஸ் எல்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, அவருடைய ஒரு இதுல வந்து அவருடைய பிரின்சிபல்ஸ் வச்சு லைக் எப்படி அதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணியிருப்பாருங்கிறத வந்து அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் அந்த மாவீரன் படத்துல எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ கொஞ்சம் வந்துட்டு போற மாதிரி காட்டுவாங்க, அதே மாதிரி தான் இதுலயும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எழுதியிருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு யூனிக்கான ஒரு, அதான் மாவீரன் இஸ் குட் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதான் ரெண்டும் ஹேண்டில் பண்ண விதங்கள் வேற, அது டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த இது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கார்த்தி வாஸ் லைக் வெரி குட். கார்த்தி வாஸ் வெரி குட். ஆமா, சில இடங்கள்ல பார்த்தா எம்ஜிஆர் மாதிரியே இருந்தாரு. ஆமா. அண்ட் நல்லா லைக் மெமிக்ரியும் பண்ணிருந்தாரு. கார்த்திக் கொஞ்சம் மெமிக்ரியும் நல்லா பண்ணுவாரு. அதை இதுல நல்லா ஹி ஹஸ் புட் டு தி யூஸ். செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நிறைய படம், செகண்ட் ஹாஃப்ல வந்து எம்ஜிஆர் மாதிரியே தான் பேசியிருப்பாரு. எங்கெல்லாம் வாதியார் வராரோ, ஸோ அதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கும் போது நல்லா இருந்துச்சு. நார்மல் ராமுவா அவர் அந்த காப்பா இருக்கும் போதும் அந்த வாத்தியாரா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் படம் நல்லா காமிச்சிருந்துச்சு. அண்ட் நமக்கு ஈஸியா டிஸ்டிங்விஷ் பண்ற மாதிரி கார்த்தி நல்லா நடிச்சிருக்காரு. எது வாத்தியாரு எது ராமு அப்படிங்கிறது கிளியரா நமக்கு தெரியும். அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே லைக் அவங்களுக்கு எல்லா ஆக்டருக்கும் கொடுத்த அந்த ரோல் எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. இது போக இன்க்ளூடிங் ராஜ்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் சத்யராஜ்லாம் ஏன் இந்த ரோலுக்கு சத்யராஜ், இதெல்லாம் வேற யாராச்சுமே நடிச்சிருக்கலாமே. ஏன்னா சத்யராஜ்லாம் எந்த லெவல் ஆஃப் பெர்ஃபார்மர், அவருக்கு இந்த ரோல் எதுக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ஏன் எல்லாரும் வந்து அந்த இட்லி கடையிலயும் எனக்கு சேம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, எதுக்கு சும்மா இட்லி கடை? இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு நான் இட்லி கடை பார்க்கும்போது இட்லி கடையில சத்யராஜ் இஸ் ஹேவிங் a much more bigger role. ஆமா, பெட்டர் ரோலா அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் much more அவர் ஓகே, அந்த இடத்துக்கு அவர் தேவை அப்படிங்கிற மாதிரி. ரெண்டுலயுமே ஒரு ரிச் கேரக்டர், ரிச் பேட் கை தான் ப்ளே பண்றாரு. லைக் இட்லி கடையிலயும் சரி, இதுலயுமே ஒரு ரிச் பேட் கைனா அதுல பேட் கைங்கிறதுக்கான ஒரு டிஸ்டிங்ஷன் ஆச்சு இருந்துச்சு. இதுல வந்து லைக் அந்த வில்லனே லைக் கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் வில்லன் ஹாஸ் நோ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ரைட்டிங் சென்ஸ்ல. அண்ட் அதே இப்ப இட்லி கடைன்னு எடுத்தோன்னு தான் ஞாபகம் வருது. அதே சத்யராஜ், அதே ராஜ்கிரண். ஆமால, ராஜ்கிரன்லாம் வந்து எனக்கு சத்தியமா எனக்கு எதுக்கு இதுக்கு ராஜ்கிரன் எனக்கு தெரியல. அவர் கொடுத்திருந்த கேரக்டர் டீசெண்டா தான் பண்ணியிருந்தாரு. பட் லைக் இட் வாஸ் டூ ஒன் டைமென்ஷனல். தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ஃபேன். அதை தவிர நான் எதுவும் இல்லை. நான் ட்ரெஸ் போடுறதும் அது மாதிரி தான் போடுவேன், நான் நடக்கிறதும் அது மாதிரி தான். வயசானதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் கட்டிட்டு அந்த எம்ஜிஆர் இது வந்து அந்த ஸ்கார்ஃப் வச்சு தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஆமா, படத்துல அந்த ஸ்கார்ஃபை போட்டு சுத்திட்டு இருப்பாரு. டேய் எவன்டா சம்மர்ல 45 டிகிரில ஸ்கார்ஃப் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான்? சரி, கூல் டவுன். எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை வச்சுதான் நீங்க எம்ஜிஆர் ஃபேன் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்களா? இந்த மாதிரி லைக் சோ மெனி. ஓகே தான், சரி ஓகே, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபேன், பயங்கரமான ஒரு ஃபேன். சரி ஓகே, அதெல்லாம் காட்டுறாங்க. ஆனா அது வந்து ஒரு கேரக்டரைசேஷன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒன் டைமென்ஷனாலிட்டி. எனக்கு ஒன் டைமென்ஷனல் இஸ் லைக் டூ மச்.
ஆனந்தராஜ் வரும்போதும் அப்படிதான் வராரு. யாரா அப்படிலாம் வர நார்மல் ஃபேமிலில இது என்ன அது ஆனந்தராஜ் வரும்போது கைஸ் இது ஸ்பாய்லர்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் ஓகேவா, அப்ப நிறைய பேர் வந்து அழுவாங்க. அந்த அதுவும் எம்ஜிஆர் ஸ்டைல்ல அழுவுறாங்க கைஸ். எனக்கு சத்தியமா எனக்கு அப்படியே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, வெறி வந்துச்சு அப்படியே. பட் அப்பெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். கிருத்தி ஷெட்டி எதுக்கு இந்த படத்துக்கு? ஹீரோயின் இல்லைன்னா இந்த படத்துல என்ன நாசமா போயிருக்கும்? எனக்கு வந்து படம் பார்க்கும்போது பிரித்தி ஷெட்டிக்கு பதிலா வேற யாராவது வச்சிருந்தாங்க. வேற யாராச்சும் வைக்கிறத விட அவங்க நல்லா தான் இருந்தாங்க. பப்ளியா, சாமிங்கா, பாட்டுலாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆடினாங்க, அதெல்லாம் ஓகே. She's leading up to 3-4 songs and it is going for another 20 minutes of story. இல்லாத ஒரு டுயட். உண்மையிலேயே சொல்றேன், செகண்ட் ஹாஃப்ல லைக் தே டோன்ட் நோ லிட்டரலி வேர் தே ஆர் கோயிங். லைக் அவங்களுக்கு வாத்தியார் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு அவரு. அதுக்கு மேல அந்த கதையை அதை வச்சு ஒரு கதை பண்ணணும், அதுதான் ஸ்டோரி. அது கேட்கும் போது கார்த்திக் ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்திருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் கதை எங்க டிராவல் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸ்டண்ட் கொரியோகிராஃபி வாஸ் டூ குட். எனக்கு பிடிச்சிருந்தது. மார்ஷல் ஆர்ட்ஸ் குட்ஸ், பயங்கரமான மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. இட் வாஸ் கிரியேட்டிவ். நாங்க ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி அது எப்படின்னா அந்த ஐடியாவே கிரியேட்டிவா இருக்கு. தப்பு எக்ஸிகியூஷன் தப்பு. சில விஷயம்லாம் எனக்கு ரொம்ப அந்த ஸ்டண்ட்னு சொல்லும்போது இப்ப எல்லாருமே இப்ப அந்த அடிக்க வர்றவங்க எல்லாருமே வந்து கன்னு அப்படி இப்படின்னு இப்போ இந்த ஏஜ் இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்க. ஆனா சண்டை போடுறது வந்து எம்ஜிஆர் சண்டை போடுறாரு. ஸோ அவர் அந்த காலகட்டத்துல எப்படி சண்டை போட்டுட்டு இருப்பாரு, அந்த ஒரு ஸ்டண்டே வந்து கொஞ்சம் யூனிக்கா தான் இருந்துச்சு பார்க்க. ஸோ அது வந்து ஒரு யூனிக் ஃபேக்டர் இருந்தது, பிளஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. ஆனா அது எம்ஜிஆர் இருந்து இப்போ உள்ள கார்த்தி உடம்புல ராமுவா சண்டை போட்டா எப்படி சண்டை போடுவார். ஆமா, he knows the moves. எக்ஸாக்ட்லி. ஆமா, ஸோ அந்த டைமென்ஷன்ல அது நல்லா இருந்துச்சு. ஆமா. இல்ல ஆக்சுவலி அது இன்னும் நல்லா பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பிடிச்சதுன்னா எம்ஜிஆர் வந்து எப்படி ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி தான் அவர் எல்லா படத்துலயும் அந்த கேரக்டரைசேஷன்லாம். ஸோ அதே அந்த கேரக்டரைசேஷன் பேஸ் பண்ணி தான் இவருக்கு வந்து ராஜ்கிரனும் ஒரு ஃபேன். ஸோ அது எப்படின்னா அந்த ஒரு சண்டையில வந்து ஒருத்த வந்து அடியாலே அடிபட்டு போவான். ஐயோ தம்பி பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாவம் பார்த்து அதெல்லாம் வந்து ஓகே, அதெல்லாம் சின்ன சின்ன டச் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் ஓவராலா ஒரு கதையா பார்த்தா அது வந்து லைக் அது எங்கேயோ இட் டிட்ன்ட் ஆட் அப் டு அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. எம்ஜிஆர் வந்து கார்த்தி உடம்புல போறதும் வந்து ஃபுல்லா அந்த அதுக்கு வேற ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி ஒரு மல்டிபிள் ஏதாவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு தாத்தா இறந்ததுல ஒரு ட்ராமா. எக்ஸாக்ட்லி, தாத்தா இறந்து போயிட்டாரு, அந்த ட்ராமால என்னமோ ஒண்ணு நடந்துருச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், அதே நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். எக்ஸாக்ட்லி, ஆமா. அந்த ஒரு கில்ட் மூலமா அவர் வந்து இல்ல கான்சியஸாவே அந்த கில்ட்னால இவர் என்ன பண்றாரு, ஹிஸ் சூசிங் டு பி தட் அண்ட் அதுதான் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவரே கான்சியஸா அதை எடுத்து பண்றாரு. அந்த மாதிரி கூட காட்டி இருந்திருக்கலாம். அது வந்து எனக்கும் ஒர்க்கே ஆகல ஆக்சுவலி. ஆனா படம் என்ன ட்ரை பண்ணிருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சது. பட் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. சந்தோஷ் நாராயணோட நிகழ்கால சாங்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பேக் எண்ட்ல வந்து யூஸ் பண்ணிருக்க அந்த பழைய பாடல்கள் ரீமிக்ஸ், அந்த எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் உள்ள அந்த போர்ஷனோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் as a பாடல்களா இதை நான் திருப்பி கேட்பேனா அப்படின்னு பார்த்தா நான் எங்கேயுமே கேட்க மாட்டேன். வீக்கஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன ஒரு ரிலீஃப் அப்படின்னா, ஒரு பொங்கல் ரேஸ்ல இருந்து ஒரு ஜனநாயகன் போயிருக்கு அப்படிங்கும் போது இதுல நிறைய பினான்சியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வருமா வராதாங்கிற மாதிரியே போயிடுச்சு அது படம். லைக் அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்துச்சு and it is making some collections and அது ஒரு ஸ்டுடியோ கிரீன்கோ இல்ல whoever acted and நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் ஒரு 100+ டெக்னீஷியன்ஸ் இதுல எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அவங்களுடைய பேமெண்ட்ஸ் அண்ட் மற்ற திங்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு பொங்கல் நாள்ல வந்து சேர்றதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது ஃபுல்ஃபில் ஆனதுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எந்த படமுமே போயிட்டு டம்ப் ஆகக்கூடாது, எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சீரியஸ்லியா டம்ப் ஆகக்கூடாது. ஷெல்வ் ஆகுறதுல ஐ எம் நாட் வெரி கஷ்டப்பட்டு வந்தது இந்த மாதிரி இதுக்கா அப்படிங்கிற டோட்டலி டிஃபரன்ஸ். ஏன்னா இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 40+ ஆர் 45+ அந்த மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு மேபி இது இன்னும் மோர் ரிலேட்டபிளா இருக்கலாம். whoever has grown மேபி அவங்களுக்கு இது இன்னும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. have you grown watching எம்ஜிஆர் மூவிஸ்? நீ பார்த்து வளர்ந்துருந்தீங்கன்னா உனக்கு கனெக்ட் ஆயிருக்கு, இன்னும் கனெக்ட் ஆயிருந்திருக்கும். இந்த ப்ரூஸ்லி வந்து இறந்தாரு, சடனா இறந்தாரு. இறந்தப்போ வந்து இந்த ப்ரூஸ்லி மாதிரியே நிறைய படங்கள் எடுத்தாங்க. அப்ப அந்த ஒரு ப்ரூஸ்லியோட அந்த ஃபேம் வந்து எப்படியாச்சும் வந்து கேஷ் இன் பண்ணணும், அவரு 5 படங்களே இறந்துட்டாரு அப்படின்ட்டு அவரை மாதிரியே ஃபேஷியல் இது உள்ளவங்களை நிறைய பேரை காஸ்ட் பண்ணி நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் படம் எடுத்தாங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகலைனாலும் ஒரு சீப் அந்த சைனா மேக் இருக்கும்ல, அது மாதிரி இந்த சீப் மணி நிறைய பேர் பண்ணாங்க. அப்ப நிறைய படங்கள் வந்துச்சு.
ஸோ இது ஒரு எம்ஜிஆர் இறந்த காலகட்டத்துல ஒரு 4-5 வருஷத்துல அப்போ அந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு துக்கத்துல இருந்தாங்கல்ல, துக்கத்துல இருந்தப்போ இது வந்திருந்துச்சுன்னா இது நல்லா பண்ணிருக்கும். அவ அப்படின்னா எப்ப 4-5 வருஷம் 1992 93 சொல்றீங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நொஸ்டால்ஜியா ஃபேக்டர் உனக்கு ஹிட் ஆகணும்னா இட் ஷுட் பி பிட்வீன் லைக் 10 and 15 இயர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், நான் இது மேபி நாங்க யார் சொல்றது கரெக்ட்னு நீங்க சொல்லுங்க. இப்போ மங்காத்தா வந்து 2026ல இப்போ ரிலீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது. 2011ல நான் போய் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அது நான் எப்ப பார்த்தேன், எப்படி பார்த்தேன், யார் கூட பார்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஸோ ஒரு 10-15 வருஷத்துல வந்தாதான் அது ஒரு நொஸ்டால்ஜியா ஃபேக்டரை ஹிட் பண்ணும். இப்போ நான் அந்த இறாலே இல்லை, நான் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி சொல்றேன்னா எனக்கு எப்படி அதை ஹிட் பண்ணும்? எனக்கு ரெலவெண்டா நீ ஏதாச்சும் ஒன்று சொன்னாதானே எனக்கு ஹிட் பண்ணும். இப்போ படையப்பா உனக்கு எப்படி நொஸ்டால்ஜிக்கா இருந்துச்சு? ஏன்னா படையப்பா நீ ஒரு 4-5 வயசுல பார்த்துருக்க. இப்போ நீ எம்ஜிஆர் இது உனக்கு ஹிட் ஆகுமா? ஸோ அந்த நொஸ்டால்ஜியா ஃபேக்டர் அதுதான். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு இப்போ ஒரு 40-45 இயர் ஏஜ்ல இருந்தவங்களுக்கு 88 சொன்னியா இறந்தது, சம்திங் 87 88 அந்த டைம்ல. அதான் இப்போ 88லனா அப்ப நான் ஒரு 10 இயர்ஸ்ல இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கேன். 98 இப்போ என்ன ஒரு 30-35 இயர்ஸ் ஆயிடுச்சு. 48 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். பிகாஸ் அவங்க படங்கள் பார்த்து வளரலனாலும் they would have heard about எம்ஜிஆர் மோர். ஸ்டோரி இதெல்லாம் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் எம்ஜிஆர் பத்தி நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு அவரை பத்தி நிறைய விஷயம் தெரியாது. அந்த நேரத்துல நீ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது வந்து அதுவும் ஒரு பொங்கலுக்கு வருதுங்கிறது ரைட்டிங்லாம் ரொம்ப கன்வின்சிங்கா நல்லா இருந்திருக்கணும். இட் வுட் ஹவ் வொர்க். ஏன்னா அதுவுமே எக்ஸாக்ட்லி அக்ரி வித் யூ. அதுனா அவர் பத்தியும் நீங்க இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய அவரை பத்தி நீங்க தெரியாது முயற்சி எடுத்துருக்கிறது எஃபர்ட் நல்லது, அதை நானே பாராட்டுறேன். எம்ஜிஆர்னா இப்ப தெரியாம நிறைய பேர் இருக்காங்க, அது தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை அந்த விஷயத்துல டைரக்டர் பாராட்டுறேன். ஓகே இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஓகே எம்ஜிஆர் லைக் இவங்க இன்னும் கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி நான் அப்படிதான் பார்த்தேன். அது குட். பட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்டா, ஏன்னா இப்ப நான் உங்களை திட்டல, நான் என்ன சொல்றேன்னா இப்போ உங்களுக்கு கமர்ஷியல் எலிமெண்டா நீங்க அதுல ஒரு காசு போடுறீங்க அண்ட் பாக்குறவங்க எல்லாம் யாரு, ஒரு பொங்கலுக்கு ஒரு அப் டு தி ஏஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அப்படியே பிராண்ட் பண்ண வரல, பட் மோர் லைக் ஒரு 30-35-40 இயர்ஸ்க்குள்ளவங்க தான் தியேட்டருக்கே வராங்க. மீதி உள்ளவங்க எல்லாம் மோஸ்ட்லி, ஏன்னா மீதி எல்லாம் ஒர்க் அது இதுன்னு இருக்கப்போ ஓடிடில அது இதுல பாக்குறாங்க. அப்படிங்கும் போது அந்த 30-40 ஏஜே நீ காலி பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளவங்க வந்து லைக் ரொம்ப கம்மி. அதுதான் ஒன் ஆஃப் த டவுன்ஃபால் ஆஃப் த கலெக்ஷன் ஆஃப் வாவாத்தியார் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ ரைட் பிடிச்சதுங்கிறது வந்து அந்த ஒரு பேசிக் ஐடியா. கார்த்தி ரிஃப்ரெஷிங்கான ஐடியா, கார்த்தியோட சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்ஷன் கோரியோகிராஃபி அதுவும் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த செகண்ட் போர்ஷன் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த செகண்ட் ரொம்பவே லிமிட்டடான விஷயம், ரொம்பவே கம்மி தான் ஆக்சுவலி பிடிச்ச விஷயங்கள். ஸோ யுவர் ரேட்டிங்? மை ரேட்டிங் இஸ் ஐ வுட் கிவ் 2. ஓகே 2. சரி, எல்லா ரிவ்யூலையும் காப்பி அடிக்கிற மாதிரி மார்க் சொல்றதுனால ஐ வில் கோ வித் 1.75. அப்படியா? ஆமா, ஐ வில் கோ வித் 1.75. நான் ஆக்சுவலி 2 தான் கொடுக்கலாம்னு இருந்தேன், பட் இதை பேசி இதோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னோன்னா நான் இன்னும் இந்த படத்தை கொஞ்சம் வெறுக்கிறேன், அதனால 1.75. ஸோ ஐ வில் கோ வித் 1.75 ஆஃப் இட். ஸோ உங்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் அண்ட் உங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சில படங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பா போய் பாருங்க. இது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான். உங்களுக்கு மேபி இந்த படம் போயிட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகலாம். தேர் ஆர் மூமெண்ட்ஸ். ஆமா, படத்துல வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய சில நிறையவே மூமெண்ட்ஸ் இருக்குதுதான், இல்லன்னா இல்ல. ஆனா அந்த சில உங்களுக்கு அது ஒர்க் ஆகுமா இல்லையா, நீங்க கொஞ்சம் ட்ரெய்லர் பாருங்க, ஸ்னீக் பீக்லாம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா நானும் அதான் சொல்லுவேன், அது சினிமா ஃபேனா நான் எந்த படத்தையும் பார்க்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எங்களுக்கு ஒர்க் ஆகாத நிறைய படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி கடை எங்களுக்கு சுத்தமா ஒர்க்கே ஆகல. ஆனா அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தாராளமா போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா படமும் சக்சீட் ஆகணும், அதுதான் எங்களோட நோக்கமும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு பராசக்தி அண்ட் டிடிடியோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா நம்ம உங்களோட எல்லா 3 படங்களையும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய படங்கள் வெப் சீரிஸ் அண்ட் மற்ற திங்ஸ் உங்களுக்காக கொண்டு வரதுக்கு தயாரா இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அந்த ரெட் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த காசும் போகாது, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு பட்டன் மட்டும் எல்லாரும் சொல்ற மாதிரி அமுக்கி மட்டும் விட்டுருங்க சைட்ல. எஸ், உங்களுக்கு எங்களோட நோட்டிஃபிகேஷன் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு அது வந்துட்டு இருக்கும். எஸ், அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் அஸ். மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்காஸ்ட் ஆர் ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Nofal. This is Siddharth signing off. Bye guys.